அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்னைக்கு நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னும் மரவள்ளிக்கிழங்கு வடை ரொம்பவே சுவையாக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மரவள்ளிக்கிழங்கு வடை பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கப்பக்கிழங்கு, மரச்சீனிக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, குச்சிவள்ளிக்கிழங்கு என்று பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படும் மரவள்ளிக்கிழங்கு அதிகளவில் நார்ச்சத்து மிக்கது. பல்வேறு பொருட்களின் உற்பத்திக்கு மூலப்பொருளாகவும் மருந்து பொருட்கள் தயாரிக்கவும் உதவுகிறது. மரவள்ளிக்கிழங்கு கார்போஹைட்ரேட், கால்சியம், போஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது. மரவள்ளிக்கிழங்கில் காணப்படும் விட்டமின் B17 புற்றுநோய் நிவாரணியாய் செயற்படும். கண்களுக்கு தெளிவான பார்வையை கொடுக்கிறது. இதில் விட்டமின் A, B மற்றும் E, K உள்ளது. மரவள்ளிக்கிழங்கை உணவில் சேர்த்து உட்கொண்டு வர மூட்டுவலிக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கிறது. எலும்புகளுக்கு பலம் கொடுக்கிறது. புரதச்சத்தை அதிகம் கொண்டுள்ள மரவள்ளிக்கிழங்கு உடலில் நீரின் அளவை சமப்படுத்தும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைத்து மெட்டபாலிசம் எனப்படும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கும். மேலும் இரத்தத்தில் உள்ள நச்சு கொழுப்புகளை கரைப்பதுடன் இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. மரவள்ளிக்கிழங்கு செடியின் இலை விஷக்கடிகளுக்கு மேற்பூச்சு மருந்தாகிறது. மரவள்ளிக்கிழங்கில் உள்ள விட்டமின் K மூளைக்கு செல்லும் நரம்புகளை பலப்படுத்துகிறது. இதனால் அல்சைமர் உள்ளிட்ட மூளை சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறது. கர்ப்பிணி தாய்மார்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர கருவில் இருக்கும் குழந்தையின் ஊனம் தவிர்க்கிறது. மரவள்ளிக்கிழங்கில் மாச்சத்து அதிகம் காணப்படுகிறது. உடல் எடையை அதிகரிக்க விரும்புபவர்கள் மரவள்ளிக்கிழங்கு உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மரவள்ளிக்கிழங்கு உணவில் இனிப்பு, காரம் போன்ற பல்வேறு முறைகளில் பயன்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு மாவில் கஞ்சி அல்லது பாயாசம் செய்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்டு வர உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறது. மரவள்ளிக்கிழங்கில் உற்பத்தி செய்யப்படும் ஜவ்வரிசி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தருகிறது. குடல் புண் வராமல் தடுக்கிறது. உடல் சூட்டை தணிக்கிறது. முடிகொற்ற பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வருவதுடன் வாரம் 2 முறை மரவள்ளிக்கிழங்கை அரைத்து பேக் செய்து தலையில் போட்டு வர 2-3 மாதங்களில் முடி கொட்டுவது நின்று முடி அடர்த்தியாவதை கண்கூடாக காணலாம். ஒற்றை தலைவலியால் அவதிப்படுபவர்கள் மரவள்ளிக்கிழங்கை அரைத்து சாறு எடுத்து சாப்பிட்டு வர ஒற்றை தலைவலி குணமாகும். குறிப்பாக மரவள்ளிக்கிழங்குடன் எப்போதும் இஞ்சி சேர்த்து சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். இப்ப வாங்க மரவள்ளிக்கிழங்கு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு 400 கிராம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணீர் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு தண்ணீரை வடிகட்டிட்டு மாத்திரலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற கிழங்கு துண்டுகளை சேர்த்துடலாம். இந்த அளவு வேக இருக்கணும். இப்ப இது கூட ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸா கட் பண்ணிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. நீங்க மைதா, கோதுமை, கடலை மாவு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கிழங்க மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சு விட்டு
கைகளாலேயே நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு கொஞ்சமா அரிசி மாவு தூவி டஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வடை தட்டி வைக்கும் போது ஒட்டாம வர்றதுக்காகத்தான். இப்ப கொஞ்சமா கைகள்ல ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி போலா எடுத்து தட்டிக்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல தட்டிக்கிறேன். நீங்க எந்த ஷேப்ல வேணும்னாலும் தட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துட்டு குக்கி கட்டர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரே ஷேப்ல எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்ப அடுப்பு லோ ஃப்ளேம்ல எரிய விட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸா எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் இதை ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் வெந்ததும் எடுத்துடலாம். இப்ப மிச்சம் இருக்கிறதையும் எண்ணெய் சேர்த்து இதே போல ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோ தாங்க. சூடா இருக்கும் போதே பரிமாறுங்க. மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்து கொடுத்தா கண்டிப்பா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இஃப்தாருடைய நேரத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்தியான அட்டகாசமான ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.